அவனை அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு, கூப்பிடு. சரி அண்ணா. போ. வீந்தாரை கண்டார் மனதுக்குள் செய்திக்கும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குற? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல்ல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழே இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்க. பணமா? இந்த அஞ்சா சிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முத ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேறடா. உன்ன என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்கடா பாத்துக்கிறடா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன்னை பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கமா வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். இப்போ வந்த சரக்கு புத்தம் புது சரக்கு எடுத்துக்கம்மா. வாங்கம்மா, என்ன வேணும்? தக்காளி புதுசு, கத்திரிக்காய் புதுசு, வெண்டைக்காய் இப்பதான் வந்தது. என்ன வேணும்? ஏங்க, தக்காளி 1/4 கிலோ எவ்வளவு? 6 ரூபாமா. 6 ரூபாயா? விலை ரொம்ப அதிகமா இருக்கே. வெண்டைக்காய் 1/4 கிலோ எப்படி? 4 ரூபா. உடைக்காதம்மா. 1/4 கிலோ 4 ரூபாயா? என்ன ரொம்ப அநியாயமான விலை சொல்றீங்க? 1/4 கிலோ 2 ரூபான்னு போட்டுக்கொடுங்க. ஏன் சும்மா கொடுக்குறேன், எடுத்துட்டு போயிறேன். சும்மா ஒண்ணு வேண்டாம். இந்த கடை இல்லைன்னா வேற கடை பார்த்துட்டு போறேன். எங்க போனாலும் நீ வாங்க மாட்ட. இன்னைக்கு நான் உன்னை பாக்குறேன். கையெல்லாம் வைக்காத. என்ன வேணும் கேளு, நான் எடுத்துறேன். கையை வைக்காம எப்படி வாங்குறது? 1/4 கிலோ வெண்டைக்காய் எவ்வளவு? ஒரே விலை 5 ரூபா. நேத்து தான் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு 5 ரூபான்னு சொல்றீங்க? நேத்த கதை பத்தி பேசாதமா. இந்த விலை என்னன்னு கேளு. இப்படி 4 நாள் விலை ஏத்திட்டு போனா நாங்களே எப்படி பொழைக்கிறது? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்ல இஷ்டத்துக்கு பட்ஜெட் ஏத்துறாங்க, விலை தானா ஏறுது. ஏமா நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லையா? நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்கம்மா. லிஸ்ட பாத்துட்டு நீங்களே பணம் கொடுங்க. அப்புறம் காச்சு மூச்சுனா சத்தம் போடாதீங்க. ஐயோ, என்னது 1800 போட்டிருக்க? போன மாசம் 1700 தானே போட்டேன். போன மாசம் விலை அப்படியே இருக்குமா? மாசம் மாசம் விலை ஏறுதுங்க. அதுக்காக கவர்மெண்ட்ல எனக்கு என்ன மாசம் மாசம் சம்பளமா ஏத்துறான்? ஏங்க, நான் என்னமோ மீத்தி அம்மா வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி இல்ல பேசுறீங்க. பட்ஜெட்ல இருக்கிறத கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா இந்தாங்க நீங்களே குடும்பத்தை பாத்துங்க. எனக்கு தெரியும். என்ன நீ பெருசா பட்ஜெட் மிரட்டுற? கவர்மெண்ட்ல வேலை செய்யற எனக்கு பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதா? குடிப்படி. வீட்டு வாடகை 400, அரிசி 300, மளிகை சாமான் 300. என்ன இது? அரிசி 300 நீங்க போட்டிருக்க, திருப்பி அரிசி 100 நீங்க போட்டிருக்க. பட்ஜெட் உதைக்குதுன்னா ஏன் உதைக்காது? ஒன்னு இட்லி அரிசி, ஒன்னு சாப்பாட்டு அரிசி. ஏன் சாப்பாட்டு அரிசியில இட்லி வராதா? வரும். என்ன உங்க பட்ஜெட்ல இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓ, அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். கரண்ட் பில்லு. இது என்ன புதுசா? டாக்டர் செலவு 100 ரூபாய். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கால் கடுக்க நின்னாலும் அந்த 2 வெள்ளை மாத்திரை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க பிள்ளைக்கு சரியாக மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் அழுதாதான் நல்லாவுது. அப்போ இதுக்கு வேற மாசம் மாசம் 100 ரூபாயா? நான் என்ன பண்றது? உங்க புள்ள உங்க மாதிரி நோய் பிடிச்சு பிறந்திருக்குது. தம்பி, தம்பி, என்ன மத்து வாட தம்பி. பூத்து காலங்காலத்துல புத்தி காமிச்சிட்டியா? நீ இப்படி கேப்பாடு தெரிஞ்சதா? வாடகை எடுத்து வச்சிருக்கா? உன்னா தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல் நான்சென்ஸ். தம்பி, இந்த மாசத்து வாடகை 25 ரூபாய் சேர்த்து கட்டணே. எதுக்கு சேர்த்து கொடுக்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். ஏன்
இந்த வீட்டை எனக்கு தானே வடக்கி விட்ட. ஆமா ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே நீ உன் பொண்டாட்டி தானேயா? தம்பி, உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்டேன். போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா வரைக்கும் ராத்திரி பூரா அந்த கிச்சு மிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு பையன் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? ஏய், என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒன்று சுமாரு. எப்ப உன்னை பொழில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? சிஸ்டர், சிஸ்டர். வந்துட்டேன் பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். இந்தாங்க சிஸ்டர். அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம் பார்க்க சொன்னேனே. சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, சக்கரை கேட்டனே, மறந்துட்டியா? போய் பார்த்து வந்துடுறேன் சிஸ்டர். சிஸ்டர், என்ன 3 வடை? எல்லாரும் 2 வடை தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடையா தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்தியா தட்டி விட்டா? இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து கிழிச்சா. என்ன 4 கூட? எவனால ஒரு காமாடி சோவானேடா. வாடா வந்து கத்திக்கிட்டா. யான் போட்டு தண்ணியில தண்ணி அவண்டாவே. வீட்டோட ஒய்ஃபுக்கே தண்ணி அந்த ஏரியால எவனுக்கு தண்ணி கிடையாது. ஓடுறா. அவன்தான். ஏடா, நான் நினைச்சா செம்பர் வாக்க ஏரியா அடிச்சு உனக்கு தெரியுமா? உனக்கு வாடா. டேய், நான் தானே தண்ணி விட மாட்டேன்னு. என்னடாப்பா இந்த பீட்டு மோதுன சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாமாய் போந்திருமா உனக்கு? நான் நினைச்சேன் என்ன தெரியுமா? உன் தலையே இருக்காது. பாத்தியாடி? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா? இவனை கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? சரியான ஆம்பளை இடத்த ரோட்டுக்கு வந்து பாரு. இந்த வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? ஆம்பளை நடு ரோட்டுக்கு வந்து பாரு. ரோட்டுக்கு வந்துட்டா? இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாரு. போடி போடி. ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன். உன்னை பத்தி பத்தல. முண்டாடிக்கு தண்ணி இல்ல நம்ம பத்தா பேசுறேன். என்ன தட்டற? ஓங்கே தட்டற, ஏங்கே தட்டற? ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா. என்ன தகராறு? என்ன தகராறு? தலைவரே, சுத்தி வளைச்சு பேசுறோம்ல. இந்த திருமணம் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, ரகி ஒரு பட்டதாரி. தன் சொந்த வேலையை விட்டுட்டு தண்ணி லாரியை மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிய நீர் சப்ளை பண்றான். இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க. என்ன தலைவரே, நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு. ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கிறதுமே யாரு? இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லைன்னா இந்த வீட்டை மட்டும் இடிச்ச வேணாம். தலைவரே, எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம். இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளா? ஏண்டி 3 குடமா கேட்டா? ஆமா. எதுக்கு? 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளை கால் கழுவுறதுக்கு. ஏண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? பாடி. ஐயோ, எட்டி வளைச்சிட்டானே பாவி. உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ, இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பாடி போற போக்கு. தலைவரே, நீங்க போங்க. மனுஷக்கு நீங்க போங்க தலைவா. போங்க தலைவா. பாய். இது தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிங்க. சலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர். கரெக்டா இருப்போம். போங்க. எல்லாருக்கும் 2 குடம் தான். கரெக்டா ரயில் இல்ல. போ கீழ இல்ல. எம்மடி இந்தப்பா வட சாப்பிடுங்க. நைனா இந்தப்பா இந்த வட சாப்பிடு. சாப்பிடு, ஆளு பிடிச்சிருங்க. பாரு, பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க 2 பக்கம் சிவப்பு. இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். உனக்கு ரோசா உனக்கு ஊரை பார்த்து அசிங்கமா போவேன். என்ன அடிச்சுட்டேல, நான் எங்க ஆட்டோ விட்டு போறேன். இனிமே அடிய பிள்ளைகளை விட்டு ஓடாத. அனாதியா போகும் பிள்ளை. பிள்ளை மன சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன். அம்மா அடியே அடியே ஒன்னா தனியா இருக்க முடியாது. யாராவது பிடிக்கியா? அடியே நின்று அடியே 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 எலிசபெத்து அடியே எலிசபெத்து. ஏன் எலிசபெத்து? அடியாய் கதவை துறடி.
திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா சோதிக்கிறவ இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ திருடிக்கிறவ முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம் பக்காளி பண்ணி கதவை திறக்கல ஆட்டோவை உள்ள விட்டியாதி போய். ஆமா இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா. நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்த சாவு 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். திறக்கிறாள் அடிப்படியே செவத்த தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி. இப்படியே உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு, உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும். வகையில காலையில வச்சுக்கிறேன் நானு. 150 ரூபாய்க்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பா சார்? பொம்பளைங்க வாய் அடைக்கிறோம்னா இந்த செலவெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம், இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரியில்லைனா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க, நான் தவணை முறையில் வாங்கி தரேன். ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க. முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? போதும். அடி புறம்போக்கு பய வத்த மாவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய்க்குரிசியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் வேணும், ஐசி வேற உனக்கு. குழி பிரியாணியா? பீட்டர், யோ அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டு வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டு போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? அடி இந்த பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம். இல்லன்னா நீங்களே பாத்துங்க. ஏயா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றேன். ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான். திடீர்னு உட்கார்ந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை நட்டு பண்ணி போடணும்? ஏயா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே. ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணெண்ணை ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? என்ன பண்றது? மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி. அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவு இருக்கானே, அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து. மண்டை போட்டான்னு வையி, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். ஏண்டி டிவி கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாங்கா, இந்த இத கொண்டு உள்ள வை. அந்த ஆளை எதிர்பார்த்தா இதெல்லாம் வாங்க முடியாதுக்கா. அதனால தான் நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். கொஞ்சோண்டு பணத்தை கட்டிட்டு மீதி பணத்தை மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலான்னு பிரதர் தான் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, இந்த கிரைண்டர் எவ்வளவு லிட்டர்? உங்களால பெரிய தொலையா போச்சு. இனிமே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பாரு. சரிங்களா? போங்க. பிரபு, ஏன்டா உட பிடிச்சு தள்ளாங்க? டேய், நீ தானே உடைச்ச? இந்த பாருங்க, அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அதுக்காக குழந்தைய பிடிச்சு இப்படி தள்ளலாமா? நாங்களா தள்ளோம்? போடானே அப்படி கை வச்ச, அதுவா போய் விழுந்துருச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? தராதரம் தெரியாதவங்க கிட்ட பழகுறது தப்பா போச்சு. இங்க வாங்கடா. இனிமே இந்த வீட்டுக்கு போங்க சொல்றேன். காலை உடைச்சிடுறேன். என்னக்கா இவா
நான் என்னவோ நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன், இவ்வளவு வெடாச்சியா இருக்கிறாளே. கொஞ்சம் கூட முகதாட்சணை இல்லாம பிள்ளைகளை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா. இவ்வளவு 2 பிள்ளைங்களை பெத்தவதானே? ஆமா, 15,000 ரூபாய் டிவி ஓடிச்சுட்டா சும்மா இருப்பாங்க. முன்ன பின்ன டிவி வாங்கி இருந்தானே அந்த வருத்தம் தெரியும். அவ கிடக்குறாக்கா. நான் தான் இப்ப டிவி வாங்கிட்டான்ல, குழந்தைங்கள நம்ம வீட்டுக்கு வந்து டிவி பாக்கட்டும். வேண்டாண்டி, நானே ஒரு டிவி வாங்கிடுறேன். காசு இல்லன்னு சொன்ன? கோயிலுக்கு போறதுக்காக 300 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அத பிரதர் கிட்ட கொடுத்து மீதியை மாசம் மாசம் கொடுக்குறேன்னு நானே ஒரு டிவி வாங்கிடுறேன். குழந்தைகளுக்கு இல்லாதது அப்புறம் வேற என்ன? வாங்கடா.